அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 103. இப்போ தட்டியங்காட்டில் 6வது நாள் போர் தொடங்க போகுது. வழக்கம் போல் 2 பக்கமுமே படைகள் எல்லாமே அணிவகுத்து வந்துருச்சு. திசைவேளர் பரன் மேலே ஏறினார். நேற்று மாதிரியெல்லாம் இன்றைக்கி இருக்காது, தாக்குதல் நல்ல முழு அளவில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேவும் நாழிகை கோலோட நிழலை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். 2 பக்கத்தில் இருக்கிற படைப்பிரிவுகளும் ஒன்று அப்படியே எதிர்நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த போர் தொடங்கின நேரம் நெருங்கினதுக்கு அப்புறமுமே உதயஞ்சேரலும் செங்கன சோழனும் கூடாரத்தை விட்டு வெளியிலேயே வரல. ஏன்னா ஈங்கையன் பற்றி தெரியல. ஈங்கையன் வாக்கு கொடுத்தான், அதுபடி நடந்துக்கிட்டானான்னு தெரியல. ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல. இன்றைக்கி பரம்பு படை வராதுன்னு நினச்சா பரம்பு படை முழுமையாக தட்டியங்காட்டில் வந்து அணிவகுத்து நிற்கிது. அப்படின்னா பாரியை கொல்லலையா? என்னதான் நடந்தது? அவங்களுக்கு 2 பேருக்கும் தவிப்பு. இன்னொரு பக்கம் என்னடனா குலசேகர பாண்டியனோட கூடாரத்தில் பொதிய விற்பன். நேற்றுக்கு இரவு இரளிமேடு நோக்கி புறப்பட்ட பொற்சுவை இன்னும் வரல. கூட்டிகிட்டு போன காராளியும் வரல. 6 ஊர்லேயும் இருக்கிற உளவுக்காரவங்க கிட்டேருந்து உறுதியான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு, பரம்புக்கு போனவங்க வரலன்னு. அப்படி என்னதான் அங்கே நடக்குது? பல்லக்கு தூக்கிகளாக பாண்டிய வீரர்களை அனுப்பினோம், அவங்க கொடுத்த வேலையை செஞ்சாங்களா இல்லையா? பாரி கொல்லப்பட்டானா இல்லையா? பரம்பு படை வழக்கம் போல் வந்து அணிவகுத்து நிற்கிறத பார்த்தா பாரி கொல்லப்படலை அப்படின்னு நல்லா தெரியுது. ஒருவேளை பாரிக்கு தாக்குதல் மட்டும் நடந்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? பொற்சுவைக்கு என்ன ஆச்சு? இப்படி இவங்களுக்கும் விடை தெரியாத பல கேள்விகளுக்கு முன்னால் நிலை கொள்ள முடியாத பதற்றத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு பேரரசர் குலசேகர பாண்டியன். போர் தொடங்குகிற நேரமும் நெருங்கிருச்சு. செங்கன சோழன் வந்து சரி நம்ம முதல்ல போர்க்களத்துக்கு போவோம், இல்லை நம்ம போகலை அப்படின்னா பாண்டியனுக்கு நம்ம மேலே ஒரு ஐயம் வரும், ஈங்கையன் தாக்குதல் வந்து என்னதான் ஆச்சு அப்படின்னு அங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உதயஞ்சேரல்கிட்ட சொல்லிட்டான். உதயஞ்சேரலும் ஏற்றுக்கிட்டான். உதயஞ்சேரலும் செங்கன சோழனும் கவசத்தை போட்டு போருக்கு கிளம்பிட்டாங்க. பாண்டியனுக்கும் இதே தானே, பாண்டியன் போர்க்களத்துக்கு வரலைன்னா சேரனுக்கும் சோழனுக்கும் சந்தேகம் வரும். அதனால் வழக்கம் போல் எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம போவோம், அங்கேருந்து நம்ம வீரர்கள் மூலமாக வந்து என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போதிய விற்பனும் குலசேகர பாண்டியனும் போர்க்களத்துக்கு கிளம்பிட்டாங்க. பரம்பு வீரர்கள் வழக்கம் போல் முழு ஆற்றலோடு தான் களத்தில் இருந்தாங்க. ஆனால் பரம்பு தளபதிகளுக்கு எல்லாத்துக்கும் பெருங்கலக்கம். ஏன்னா நாள் இரவு நடந்த நிகழ்வு அப்படி எல்லாத்தையும் உலுக்கி போட்டுருச்சு. பாட்டாப்புறையில் எல்லாரும் இருக்கிறப்ப பாரியை கொல்ல ஒரு முயற்சி, சுகமதியோட கதறல், கபிலரோட கண்ணீர், யாரையும் இயங்க விடலை. இது 3 எல்லாருமே நலவழிஞ்சிட்டாங்க. பாண்டிய வீரர்கள் எரிஞ்ச ஈட்டிகள் பொற்சுவையையும் வீழ்த்திருச்சு. கபிலர் ஓடி போய் பொற்சுவையை தூக்குறதுக்கு முன்னால் உயிர் பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம்தான் பல்லக்கில் இருந்து சுகமதி வெளியிலேயே வந்தான். பொற்சுவையோட நிலையை பார்த்து கதறிக்கிட்டு ஓடுனான். குருதியில் மூழ்கி கிடந்த பொற்சுவையோட கால்களை தன்னோட மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு காடே அதிர்ற மாதிரி கதறினான். அவ சொல்லி அழுத சொற்களை நினைக்க நினைக்க முடியனோட கண்களில் நீர் பொங்கிக்கிட்டே இருந்துச்சு. பரம்பு படையோட முன்பகுதியை வழக்கம் போல் குதிரையில் சுற்றிக்கிட்டே வந்தார் முடியன். எதிரிகளும் அவங்களோட படைகளை அணிவகுத்து நிப்பாட்டி இருந்தாங்க. தேர்ப்படையில் கருங்கை வாணன் நின்றுக்கிட்டு இருந்தான். படையோட நடுப்பகுதியில் வந்து மையூர் கிழார் நின்றுக்கிட்டு இருந்தார். குதிரையில் போய்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே படையை கடந்தான் முடியன். அவனால் சிந்தனையை ஒருமுகப்படுத்தவே முடியலை. எப்பொழுதும் போல் படையோட இறுதி பகுதியில் நின்றுக்கிட்டு இருந்தான் தேக்கன். நாள் இரவு வந்து நாகக்கரட்டில் கூடாரத்தில் தங்கிக்கிட்டு இருந்தான். நடந்த தாக்குதலை கேள்விப்பட்டு அவசர அவசரமாக அங்கே ஓடினார் தேக்கன். பாட்டாப்புரைக்கு தேக்கன் வந்து நின்னதுமே, தேக்கனை பார்த்ததுமே தேக்கன் கால்களை பிடிச்சி கதற ஆரம்பிச்சிட்டார் கபிலர். பெரும் புலவரோட கண்ணீர் கால்களில் பட்ட கணத்தில் தேக்கனோட உடம்பும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. குருதி பொங்குற பொற்சுவையோட உடம்பை மடியில் வச்சுருந்தார் கபிலர். முன்னால் சாஞ்சு கிடந்த ஈங்கையனை பார்த்து கதறி கதறி அழுதார். எல்லா கொலைகளுக்கும்
நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சார். அந்த தாக்குதல் யாருக்குமே அவ்வளவா புரியவே இல்லை. ஈங்கையன் மேலே இருக்கிற ஒரு இரக்கம், தங்க கண்ணு முன்னால் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டுட்டாங்கிற பதற்றம். ஆனால் நள்ளிரவுக்கு அப்புறம் சுகமதி பேச ஆரம்பித்தா. பொற்சுவையோட உடம்புல கசிஞ்சுக்கிட்டு இருக்கிற குருதி பாரியோட உயிர் காக்கிறதுக்காக சிந்தப்பட்டது அப்படிங்கிறது அப்போ தான் எல்லாருக்கும் புரிஞ்சது. அந்த நள்ளிரவில் பரம்பே உறைஞ்சு போச்சு. இங்கே திசைவேளர் தன்னோட கைகளை ஒசத்த போர் முரசங்கள் முழங்க தட்டியங்காட்டு போரோட 6வது நாள் தொடங்கிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நள்ளிரவுக்கு அப்புறம் படைகளோட தாக்குதல் இன்னைக்கு தொடக்கத்திலேயே வீறு கொண்டு இருக்கிற மாதிரி தான் திசைவேளருக்கு தோணுச்சு. பரம்பு படை வழக்கம் போல தான் அணிவகுத்து இருந்துச்சு. இரவாதன் இரவு முழுக்க குளவந்திட்டோட அடிவாரத்தில் படைக்கு பயிற்சியை கொடுத்தான். அவன் கூட சேர்ந்து மூஞ்சலை தாக்கி நீலனை மீட்கிறதுக்கான திட்டத்தில் தளபதிகள் கரிணி, பிடரிமான் இவங்க இடமும் வலமுமா நின்றுட்டாங்க. குளவந்திட்டிலேருந்து நேராக தட்டியங்காட்டுக்கு சேரதான் பொழுது சரியாக இருந்துச்சு. நேற்று இரவு என்ன நடந்ததுங்கிறது எதுவுமே இரவாதனுக்கு தெரியாது. அதனால் மனக்கலக்கம் இல்லை இல்லையா? வழக்கம் போல் பீரிடுற ஆற்றலோட களத்துக்கு நிற்கிறான். போரோட முதல் நாழிகையிலேயே ஆயுதங்களோட சீற்றம் அதிகமாக இருந்துச்சு. குறிப்பாக அந்த வேந்தர் படையோட தாக்குதல் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு. இந்த பரம்போட விற்படைக்கு முதல்ல எதை நோக்கி திரும்பி நகர்வது அப்படிங்கன்னு ஒரு முடிவெடுக்க முடியல. எப்போவுமே உதிரன் போர் தொடங்கின கணத்திலேயே முடிவு பண்ணிடுவான். ஆனால் இன்னைக்கு அவனுக்கும் முடிவெடுக்க முடியல. ஏன்னா நாள் இரவு அந்த பாட்டாப்பிரையில் தாக்குதல் நடந்தப்ப உதிரனோட கைக்கு பக்கத்தில் தான் ஈங்கையன் இருந்தான். ஈங்கையன் மேலே ஈட்டிகள் பாஞ்சப்போ உதிரன் துடிச்சிட்டான். தாக்குதல் நடத்தின பாண்டியனோட பல்லக்கு தூக்கிகளை கன நேரத்தில் பரம்பு வீரர்கள் வெட்டி வீசிட்டாங்க. ஆனாலும் ஈங்கையனை இழந்ததில் ஒரு ஆவேசம். ஆனால் அதுவே நள்ளிரவில் சுகமதி வாயை திறந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தலைகீழாக மாறிடுச்சு. வேட்டுவன்பாறைக்கு பக்கத்தில் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்த ஈங்கையனையும் அவனோட தோழர்களையும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அப்படின்னு சொன்னது நீலனும் உதிரனும் தான். அவங்கள பற்றி இன்னும் நல்லா விசாரித்து அறியாமல் தவறு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆனாலும் துரோகம் கழுத்து வர நின்னதை யாருனாலையும் எளிதில் கடக்க முடியலை. தேக்கன், முடியன், உதிரன், விண்டன் எல்லாருமே தட்டியங்காட்டில் நில குழஞ்சு போய் தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க, இரவாதனை தவிர. ஏன்னா அவனுக்கு தான் என்ன நடந்ததுன்னே தெரியாது. வேந்தர்களோட தரப்பில் குலசேகர பாண்டியன், செங்கன சோழன், உதயஞ்சேரல், பொதியவர்ப்பன் இப்படி 4 பேரும் இவங்க எப்படி பரம்பு வீரர்கள் பெருங்கலக்கத்தோடு நிற்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க விடையறிய முடியாத கேள்விகளோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. போர்க்களத்தில் கவனம் கொள்ள முடியல. ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ரொம்ப பெருசாக நம்பின திட்டத்தில் என்ன பயன் வந்துச்சு அப்படிங்கிறத எந்த வகையிலையும் உறுதிப்படுத்த முடியல. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க தளபதிகள் உருமன்குடி, துடும்பன், வெறுகாளன், மாகனகன், கருங்கைவாணன், மையூர் கிழார் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி திட்டங்கள் எதுவுமே தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால் அவங்க எல்லாரும் போர்க்களத்துக்குரிய செயல் திட்டங்களோடு நிற்கிறாங்க. எந்த விதமான குழப்பமோ பதற்றமோ எதுவுமே இல்லாமல். இப்போ பாரி வழக்கம் போல் குளவந்திட்டிலிருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். நேற்று இரவு கண்களுக்கு முன்னால் பீரிட்ட குருதியெல்லாம் தன் பொருட்டு தான் பீரிட்டுச்சு. கபிலர் மடி மேலே சாஞ்சு கிடந்த பொற்சுவையை நெடுநேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார் பாரி. இன்னொரு புறம் ஈங்கையனோட உடம்பு கிடந்தது. சுகமதி சொல்லி கேட்டதுக்கப்புறம் ஈங்கையனோட உடம்பை யாரும் மடி மேலே தூக்கி கூட வச்சுக்கல. கொல்லப்பட்ட இருவருக்குமாக கலங்கின உள்ளம் கொஞ்ச நேரத்திலே ஒருவருக்கு எதிராக மாறிடுச்சு. பெருகிய குருதி துரோகத்தால் காஞ்சும் தியாகத்தால் ஒளிர்ந்தும் வெளியில் தெரிஞ்சது. சரி, இந்த ஈங்கையன் ஏன் இந்த கொடிய செயலுக்கு ஒத்துக்கிட்டான்? தன்னோட குலத்தை காத்துக்கிறதுக்கு தானே. தலைமுறையாக போராடியும் சோழ பேரரசை வீழ்த்த முடியல. இந்த நிலைமையில் தன்னோட குலத்தை காத்துக்கிறதுக்காக அவன் செஞ்ச ஒரு கடைசி முயற்சி இது. அப்படி பார்த்தா ஏதோ ஒரு வகையில் அவனோட குருதியிலையும் தியாகத்தோட சிற்றொளி அடங்கி தான் இருக்குது. மிச்சம் இருக்கிற கரும்பாக்குடி வீரர்களையெல்லாம் இரவோட இரவாக பரம்பு வீரர்கள் சுற்றிட்டாங்க.
ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த திட்டம் தெரிஞ்சிருந்தது, மற்றவங்களுக்கு இது தெரியல. இப்போ இந்த வீரர்களை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியலை. கைது பண்ணி சிறையிலிடுறது அப்படிங்கிற பழக்கமெல்லாம் பரம்பல இல்லை. சரி, தலைவன் ஒருத்தன் பண்ண தப்புக்காக மற்றவங்களை தண்டிக்கிறது தகுமா? சரி, தண்டிக்காமல் இவங்களை அப்படியே அனுப்பிட்டா எதிரிகளோட சேர்ந்து நமக்கு எதிராக போரிடவும் வாய்ப்பு இருக்கே. இப்படியெல்லாம் பரம்பு தளபதிகள் அவங்க அறத்துக்கு ஈங்கையனோட துரோகத்துக்கு இது இடையில முடிவெடுக்க முடியாமல் அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் பாரி குளவந்துட்டு நோக்கி புறப்படுறப்ப ஈங்கையனோட இறுதிச் சடங்கு செய்ய அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு தேக்கன்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். சொன்னதுலேருந்தே புரிஞ்சது பாரிக்கு என்ன கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போர் முடிகிற வரைக்கும் ஆயுதங்களை தொடக்கூடாது, மீறி ஆயுதங்களை கை கொண்டா அதுக்கான விளைவுக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஈங்கையன் கூட இருந்த அந்த வீரர்களுக்கு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் காரமலைக்கு பின்புறம் கூட்டிகிட்டு போக பரம்பு வீரர்கள் ஆயத்தமானாங்க. காலையில் தேக்கன் தட்டியங்காட்டுக்கு சேர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே போர் ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போல தான் போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எண்ணங்கள் மட்டும் ஏற்கனவே பார்த்த மாதிரி மொதல் நாள் இரவு நடந்த நிகழ்வு பற்றி இருந்துச்சு. கபிலர் பொற்சுவை வர்றதுக்கு அனுமதி கொடுக்கலை அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? குகை காவலப்போ ஈங்கையனால் பாரியை ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா அது கொடி வரிசை இருக்கிற ஒரு குகை. பாரி எங்கே தூங்குறாங்கிறதவே கண்டுபிடிக்க முடியாது. காவல் எல்லையை தாண்டி உள்ளே நுழைஞ்சிருந்தா எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற வழியையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்றுக்குள்ளே ஒன்றா பின்னல் தொடர்புகளை கொண்ட அந்த குகைக்குள்ளே நுழையிறவ எளிதில் சிக்கிக்கிடுவான். ஈங்கையனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கோட்டைகள்லையும் அரண்மனைகள்லையும் நடக்கிற சதி மாதிரி இந்த பரம்பில் எந்த தாக்குதலையும் நடத்த முடியாது. ஆனாலும் யாராக இருந்தாலும் ஏமாறுற ஒரு இடமும் இருக்கு இல்லையா? அதுதான் பரம்பு வீரர்கள் பல்லக்கோட தன்மையை அறியாமல் பாட்டாப்புற வரைக்கும் அதை அனுமதிச்சது. அந்த வகையான பல்லக்கை இதுக்கு முன்னால் இவங்கள பார்த்ததே கிடையாது. இரவு நேரம் வேற, அதனால அந்த மேற்புறத்தில் மறைச்சி வைக்கப்பட்டிருந்த ஈட்டிகளை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. சில நாட்களாக ஈங்கையனோட தாக்குதல் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதுவும் ஏற்கனவே இவங்கெல்லாம் பேசினாங்கல்ல. வகுக்கப்பட்ட படைக்கு ஊட தாக்கி முன்னேற பயிற்சி அவனுக்கு இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அவனை எதிரிகள் இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியலை. இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கார தேக்கன் ஈட்டியை ஊனி பிடிச்சி நின்றுக்கிட்டு. பொழுது உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. பரம்போட வீரர்கள் வழக்கம் போல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தனித்த உத்திகள் அப்படின்னு எதுவும் வகுக்கலை. அதனால் நிலையில் நின்று ஒரே இடத்துல இருந்து தாக்குற முறை அதில் தான் போய்கிட்டு இருக்கு. வாட்படை தளபதியாக இருக்கிற தேக்கன் இப்போ பின்வரிசையில் இருக்கிறதுனால இளம் வீரன் அருவன் அப்படிங்கிறவன் தான் இன்னைக்கு படையை வழி நடத்திக்கிட்டு இருந்தான். இப்படி தேக்கன் யோசிச்சுக்கிட்டு இருந்தா அங்கே முடியன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா அதில் வெறுமை தான் இருக்குது. பரம்போட உள்நிலத்துக்குள்ளே தன்னோட கைக்கு எற்ற தொலைவில் எதிரிகளோட ஈட்டிகள் பாஞ்சிருக்குன்னா அப்போ நம்ம இன்னும் எச்சரிக்கையோடு இருந்திருக்கணும். எந்த இடத்துல தவற விட்டோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. வேந்தர் படையோட தாக்குதலில் அன்னைக்கு ஏதோ ஒரு வேறுபாடு இருக்குது அப்படின்னு அப்பப்போ இவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனால் பெருசாக எதுவும் தோணலை. பகற்பொழுதோட 20வது நாளைக்கு நெருங்கிக்கிட்டு இருந்தப்போ தான் வேந்தர் படையோட தாக்குதலே வேகம் கூடுச்சு. அந்த தாக்குதலை எதிர்கொள்கிறதுக்கு பரம்பு வீரர்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. வெறும் தடுப்பறன் தாக்குதல் மட்டும் போதாது, உத்தியை மாற்றணும் அப்படிங்கிறத உதிரன் தான் புரிஞ்சுக்கிட்டான். கூவல் குடியினர் மூலமாக செய்தியை முடியனுக்கு சொன்னான். அவனும் அதை உணர்ந்துக்கிட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற சிந்தனை. ஆனாலும் எதிரியோட தாக்குதல் திட்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இவங்களால் கணிக்க முடியல. ஒரு கலக்கத்தில் இருந்ததுனால வேந்தர் படையோட தாக்குதல் வீரியம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ தான் முடியன் ஒன்றை கவனிச்சார். காலையிலிருந்து கருங்கை வாணன் தேர்ப்படையிலே தான் நின்றுதான். ஏன் வேறு பக்கம் போகாமல் இங்கேயே இருக்கான் அப்படின்னு யோசிச்சப்போ தான் மையூர்கிழாரை பற்றி ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த தலைமை தளபதி கிட்ட மற்ற தளபதிகளுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 3 போர் பணியாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனித்த ஆடை அமைப்பு இருக்கோ. அந்த 3 பேரும் இன்றைக்கி மையூர்கிழாருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க.
முடியன் காலையில் பார்த்த காட்சியை இப்போ மறுபடியும் நினைவுபடுத்தி பார்த்தா அதிர்ச்சியாயிருச்சு. ஓ, அப்போ இன்னைக்கு போரில் தலைமை தளபதியாக மையூர்கழாரா நிற்கிறாரு. அப்படின்னா தாக்குதலோட உத்தி வழக்கமானதாக இருக்காது. நம்ம தாக்குதலை உடனடியாக வேகப்படுத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சார். கூவல் குடியினர் மூலமாக அனைத்து தளபதிகளுக்கும் செய்தியை சொன்னார். நிலைமை புரிஞ்சதுமே உதிரன் விற்படைய வேந்தர் படையோட நடுப்பகுதியை நோக்கி முன்னால் போக உத்தரவிட்டான். தொலை இலக்கு அம்புகள் அப்படியே சீற்றத்தோட பாய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாக்குதலோட வேகம் 2 பக்கமும் ரொம்ப வலிமையோடு இருக்குது. வேந்தர் படை பரம்போட விற்படையை மட்டும் தற்காத்து எதிர்கொண்டுச்சு. மற்றது எல்லாத்தையுமே நல்லா தாக்கி முன்னேறி வந்துச்சு. பரம்பு படைகள் வேந்தர் படையை இன்னைக்கு நல்ல முழுமையாக எதிர்கொண்டுக்கிட்டு இருந்துச்சு. முடியனோட உத்தரவு இரவாதனுக்கு போய் சேர்றப்ப சரியாக பகற்பொழுதோட 20 நாழிகை முடிஞ்சிருச்சு. கடைசி 10 நாழிகைக்கான போர் உத்தி தொடங்கிருச்சு அப்படின்னு நினச்ச இரவாதன் குதிரைப்படையோட தாக்குதலை எண்ணி பார்க்க முடியாத வேகத்தோட முன்னெடுத்தான். நாள் நடந்தது தான் எதுவுமே இரவாதனுக்கு தெரியாதே. அதே நேரம் அதுக்கு முந்தைய நாள் இரவு என்ன தாக்குதல் உத்தி பேசினாங்களோ, அதுக்காக பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்களோ, அந்த உத்தியை நிறைவேற்ற நிலையில் இன்றைக்கி முடியன் இல்லை. அது இரவாதனுக்கு தெரியாது. இப்போ அவன் வேந்தர் படையோட தாக்குதலை எதிர்கொள்கிறதுக்கான திட்டத்தை தான் வகுத்தான். முடியனோட சிந்தனை முழுக்க மையூர்கிழாரை சுற்றி தான் இருந்துச்சு. ஏன்னா மையூர்கிழார் கருங்கை வாணன் மாதிரி பெரு வீரன் கிடையாது. ஆனால் பரம்பை பற்றி, பரம்போட தாக்குதல் முறை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவன். அதனால் அவனை கொஞ்சம் எச்சரிக்கையோடு கையாளணும் அப்படின்னு நினச்சாரு முடியன். இரவாதனோட தாக்குதல் சீறி முன்னேறிச்சு. நாள் இரவு முழுக்க பயிற்சி பெற்ற அந்த படை அணியினர் அவங்களோட வேலை திட்டங்களை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மூஞ்சலை அடையிற வரைக்கும் யார் முன்னிலையிலிருந்து படை நடத்தணும் அப்படிங்கிறத இரவாதன் ஏற்கனவே தீர்மானிச்சிருந்தான். அதே மாதிரி படையை மூஞ்சலை நோக்கி அழைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். மற்ற பகுதியில் வேந்தர் படையோட தாக்குதல் ரொம்ப வலிமையாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்ல. பரம்பு படையும் நல்ல திறனோடு தான் எதிர்கொண்டுச்சு. இந்த உதிரன் விற்படையை எந்த பக்கமாக கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டு முடியனுக்கு செய்தி அனுப்புனா, முடியன் ஆபத்து எந்த பக்கம் அதிகங்கிறத அப்போ கணிக்கவே இல்லை. கருங்கை வாணன் மேலேயும் ஐயம் இருந்துச்சு, மையூர்கிழார் மேலேயும் ஐயம் இருந்துச்சு. இந்த 2 பேரில் யாரை நோக்கி உதிரனோட படையணியை திருப்புறது அப்படின்னு முடிவு செய்ய முடியல முடியனால. வழக்கம் போல் பரம்போட விற்படையை எதிர்கொள்ள முடியாமல் இந்த பக்கம் வேந்தர் படை தளபதி துடும்பன் பின்வாங்க ஆரம்பித்தான். வாட்படை தளபதி மாகனகனை பரம்பு தளபதி அருவன் எதிர்கொண்டான். தாக்குதல்கள் தீவிரமடைஞ்சிக்கிட்டே இருக்குது. தேர்ப்படை தளபதி வெறுகாலனோட கருங்கை வாணனும் சேர்ந்துக்கிட்டான். அதனால் பரம்பு தளபதி விண்டனால் இந்த பக்கம் முன்னேற முடியல, தேர்ப்படை பக்கம். ஆனால் பின்வாங்காமல் சமாளிச்சுக்கிட்டு இருந்தான். மையூர்கிழார் எந்த பக்கம் போக போகிறாரு, அவர் உத்தி என்னவா இருக்க போகுது, இதில் தான் முடியனோட மொத்த கவனமும் இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் இரவாதனோட தலைமையில் இருக்கிற குதிரைப்படையை நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் மூஞ்சலை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே திட்டம் போட்ட மாதிரி மூஞ்சலை ஒரே நேரத்தில் 3 முனைகள்லேருந்து தாக்குதல் தொடுக்கணும். முடியன் ஒரு பக்கம், விண்டன் ஒரு பக்கம் தாக்கி மூஞ்சலோட அரணை உடைக்கணும். உடைச்சதுமே உள்ள நுழையாமல் 3 அடுக்கு அரணை முழுமையாக அழிக்கிற பணியை செய்யணும். உள்ள நுழைஞ்சு தாக்கி நீலனை மீட்கிற பணி இரவாதனோடது. இந்த சிந்தனையோட இரவாதனோட படை போய்கிட்டு இருக்கு. ஆனால் முடியனோட நிலமை முழுசாக வேற மாதிரி இருக்குது. குளவன் திட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற பாரிக்கு களத்தில் நடக்கிற தாக்குதலில் ஏதோ வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நல்லாவே புரிஞ்சது. என்னன்னு புரியலை, பிடிபடலை. கூர்ந்து பார்த்தா இரவாதன் தலைமையில் இருக்கிற குதிரைப்படை அப்படி சீரற அம்பு மாதிரி எதிரிகளை கிழிச்சு உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு. குளவன் திட்டிலேருந்து பார்க்குறப்ப அதோட வேகத்தை துல்லியமாக கணிக்க முடிஞ்சது. மற்ற படை பிரிவுகளோட வேந்தர் படை கடுமையாக போரிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப குதிரைப்படையை மட்டும் ஏன் அந்த மாதிரி எதிர்கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு பாரிக்கு. களத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் கூர்ந்து கவனிச்சான் பாரி. எதிரிகள் மாறுபட்ட உத்திகள் பயன்படுத்துகிறாங்க, நம்ம வீரர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு செயலாற்றணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த எண்ணம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறப்பவே இரவாதனோட குதிரைப்படை பாதி தொலைவை கடந்து உள்ளே போயிருச்சு. நினச்சதை விட வேகமாக போய்கிட்டு இருக்கான். அவனை சிக்க வைக்க எதிரிகள் வகுத்த போர் உத்திக்குள்ளே உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கான். உடனடியாக கூவல் குடியினருக்கு உத்தரவிட்டான் பாரி. குளவன் திட்டிலிருந்து கூவல் குடியினர் மறைபொருள் குறிப்பு
நாகக்கரட்டில் இருக்கிற கூவல் குடியினருக்கு போய் சேர்த்து விட்டாங்க. வாரிக்கையன் தலைமையில் செய்தியை சொல்கிறதுக்காக வீரர்கள் எல்லாம் அங்கே இருந்தாங்க. இரவாதனை வேகத்தை கட்டுப்படுத்தி பின்தங்க சொல்கிறதுக்கான உத்தரவை தான் பாரி தெரிவிச்சிருந்தான். உடனடியாக அதுக்கான ஓசை எழுப்பப்பட்டு இறுக்கி செடியோட ஒளிர்ற பால் கொண்ட குறிப்புகளெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த நாகக்கரட்டிலேருந்து ஓசை வந்தாலே முதல்ல அது யாருக்கானது அப்படிங்கிறத தான் எல்லா தளபதிகளும் பார்ப்பாங்க. குதிரைப்படை தளபதிக்கான குறிப்போட இந்த ஓசை வந்துச்சு அப்படிங்கவுமே மற்றவங்களும் சரி அது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாக்குதலில் கவனம் செலுத்துவாங்க. இந்த இரவாதன் என்னடான்னா மூஞ்சல் அடையிற டோக்கோட மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கான். அவங்க அதில் எந்த சத்தமும் விழுகலை. கவனத்தை எதை நோக்கியும் திருப்ப ஆயத்தமாகவும் இல்லை. மூஞ்சலோட அரணை உடச்சி செதறுற கணத்தை காணுற நோக்கத்தில் குதிரையை விரட்டுன்னு விரட்டிக்கிட்டு இருக்கான். நாகக்கரட்டிலேருந்து மறுபடியும் ஓசை வருது அப்படிங்கிறத முடியனே கொஞ்சம் நேரம் கழித்து தான் உணர்ந்தான். அது இரவாதனுக்கானது. அவன் எதிரிப்படைக்குள்ளே அதிக தொலைவு உள்ளே போயிருக்காங்கிறது அப்புறம்தான் முடியனுக்கு தெரிஞ்சது. அப்போ தான் முந்தா நேற்று உருவாக்கப்பட்ட திட்டம் ஞாபகம் வந்துச்சு. நேற்று இரவு நிகழ்ந்த நிகழ்வால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதை பற்றி வேறு யாரு கூடயும் முடியன் பகிர்ந்துக்கலை. ஆனால் இரவு முழுக்க பயிற்சியில் இருந்த இரவாதன் காலையில் நேரடியாக களத்துக்கு வந்துட்டான். வகுக்கப்பட்ட திட்டப்படி 20ஆம் நாழிகை முடிஞ்சது முன்னேறி போகிறான். ஆனால் இதுக்குள்ளே மையூர் கிழார் வகுத்த ஒரு உத்தி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கணிக்கலை. மற்ற படைகளையெல்லாம் வலிமையோடு தாக்கி முன்னேற விடாமல் நிப்பாட்டிட்டு குதிரைப்படையை மட்டும் முழுசாக உள்ளே விட்டுருக்காங்க. உள்ளே விட்டு அழிக்கிற ஒரு திட்டம். நாகக்கரட்டிலேருந்து மறுபடியும் குறிப்பொலி. இப்போ அபாய குறிப்பொலியாக ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இரவாதன் மூஞ்சில் நெருங்கிட்டான். ஏற்கனவே திட்டம் போட்டபடி மற்ற 2 தளபதிகளும் 2 திசைகள்லேருந்து மூஞ்சலை நோக்கி முன்னேறுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் மூஞ்சலோட அரணை நோக்கி அம்புகளை செலுத்த ஆரம்பித்தான். முடியனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. எதிரிகளோட தாக்குதல் ரொம்ப கடுமையாக இருக்குது. எந்த படையையும் முன்னால் நகர்த்த முடியல. வேந்தர் படையினர் முழுமையான ஆற்றலோடு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. கருங்கை வாணனும் வெறுகாலனும் தேர்ப்படை மேலே கடுந்தாக்குதல். நிலைமையை உணர்ந்து முடியன் அங்கே போனால் கவனம் முழுக்க கூவல் குடியினரோட குறிப்பொலி மேலேயே இருக்குது. செய்தியை நேரடியாக சொல்ல உதிரனையோ அருவனையோ அனுப்பலாம் அப்படின்னா எல்லா முனையிலையும் தாக்குதல். இந்த சூழூர் வீரர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு 60 வகையான ஆயுதங்களை கையாள தெரியும். பேரரசர்களை காப்பாற்றுறதுக்காக தேர்ந்த பயிற்சி கொண்ட அகப்படையை தாக்கி அழிக்கிறதுக்கு இந்த வீரர்கள் தான் கரிணியோட தலைமையில் அந்த ஒரு முழு திட்டம் போட்டு பாஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. பொய் கூடாரங்கள்லேருந்து வெளியில் வர எண்ணிலடங்காத வீரர்களை கொன்று குவிக்கிறதுக்கான திட்டத்தில் அதை போகிறாங்க இங்கே பிடரிமான் தலைமையில் இருக்கிற வீரர்கள். இந்த கரிணியும் பிடரிமானும் வகுக்கப்பட்ட திட்டத்தோட அடிப்படையில் தாக்குதலை தொடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறது இரவாதனோட வேலை கிடையாது. அவனோட ஒரே இலக்கு நீலன் இருக்கிற கூடாரத்தை நோக்கி எதிரிகளை கொன்று ஒழித்து முன்னேறது மட்டும்தான். இப்படி 3 தன்மைகளில் தெளிவாக வகுக்கப்பட்ட திட்டத்தோட பரம்பினர் இந்த போரில் இதுவரைக்கும் பயன்படுத்தாத பல்வேறு விதமான ஆயுதங்களோட இரவாதனோட குதிரைப்படை மூஞ்சலை நோக்கி வருது. பகழி அம்புனால் மூஞ்சலோட வெளிப்புற அரணை தகர்த்தாங்க. முதல்ல சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்து இடைவெளியை நிரப்புற அவங்களோட 3 அடுக்கு ஏற்பாடு எல்லாத்தையும் இடி மாதிரி தாக்கி நிலைகுலைய வச்சுட்டாங்க. யாராலையும் உடைக்கவோ உள்ள நுழையவோ முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட மூஞ்சலோட வெளிப்புற அரணை குதிரையோட வேகத்தை குறைக்காமலேயே உடைச்சு உள்ள நுழைஞ்சாங்க சூழூர் வீரர்கள். ஒற்றை நுனியில் உடைச்சி உள்ளே போனவங்க விசிறி மாதிரி கன நேரத்தில் அரை வட்டமாக விரிஞ்சாங்க. வெளியில் இருக்கிற மொத்த குதிரைப்படையும் உள்ளே வட்டத்துக்குள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் அது வட்ட வடிவம படையமைப்பாக தன்னை மாற்றிக்கிருச்சு. வட்டம் எல்லா திசைகள்லையும் ஒரே நேரத்தில் விரிய ஆரம்பிச்சிச்சு. கணக்கில்லாத அம்புகளை ஈட்டிகளை வெடித்து வெளியே வர்றதுக்கு வட்டம் தன்னை பெருசுபடுத்திக்கிட்டே இருந்துச்சு. இங்கே நாகக்கரட்டிலேருந்து மறுபடியும் கூவல் ஒளி எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இறுக்கி செடியோட ஒளிரும் குறிப்புகள் காட்டிக்கிட்டே இருக்காங்க. களத்தில் இருந்த பரம்பு தளபதிகள் எல்லாரும் இதை கவனிக்கிறாங்க. பதற்றம் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. நாகக்கரட்டுக்கு மேலேருந்து வாரிக்கையின் காட்சியை தெளிவாக பார்த்தார். மூஞ்சலை உடச்சி இரவாதன் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு முடியன் கவலையோடு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இரவாதன் தாக்குதல் போரில் நிகரற்றவனாக இருக்கான்.
ஆனால் களத்தோட முழுமையை கவனித்து முன்னேறதுல குறைபாடு உடையவனாக இருக்கான், அது ஆபத்து அப்படின்னு சொன்னது. காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறத தவிர வேறு எதையுமே வாரிக்கை என்னால் செய்ய முடியல. குளவந்திட்டிலிருந்தும் இதே ஒலிக்குறிப்பு மீண்டும் மீண்டும் வருது. என்ன செய்கிறதுன்னு புரிபடாமல் நிற்கிறாரு வாரிக்கையன். உதிரன், விண்டன், அருவன், முடியன் யாருனாலே அவங்க இடத்த விட்டு நகர முடியலை. வேந்தர் படை முழு வலிமையோடு இறங்கி வந்து மறித்து போரிட்டுக்கிட்டு இருக்கு. மூஞ்சல் இருக்கிறதோ தட்டியங்காட்டோட வடக்கு மூலையில். மொத்த படையையும் பிளந்துக்கிட்டு அந்த கடைசி பகுதிக்கு போய் இரவாதனுக்கு எப்படி உதவுறதுன்னு யாருக்கும் புரியலை. கருங்கைவாணன் வேந்தர் படையோட தேர்ப்படை தளபதி வெறுகாலனோட சேர்ந்து வலிமையான தாக்குதல் தொடுத்துக்கிட்டு இருக்கான். பரம்பு தளபதி விண்டனால் மட்டும் அதை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு முடியன் கூட இருக்கான். அப்படி இருந்துமே தாக்குதலோட வேகம் இணையற்றதாக இருக்குது. போர் சூழலில் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாத ஒரு கணம் முதல் முறையாக முடியனுக்கு. உணர்ச்சியோட படபடப்பு ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தான். இரவாதன் தன்னோட பையன் மகன் அப்படிங்கிற உணர்வில் எந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரும் போர். இதில் கணிப்புகளும் உத்திகளும் பிழைபடுற தப்பாகிற வாய்ப்புகள் உண்டு. அந்த பிழையை உணர்றப்ப சரி செய்கிற முயற்சிக்காக பேரிழப்புகளை பார்த்துடக்கூடாது. எண்ணங்கள் மனசுக்குள்ளே உறுதியாகிக்கிட்டே இருக்கிறப்ப தேக்கனும் அந்த இடத்துக்கு வந்துட்டார். ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. இரவாதனுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு புரிஞ்ச அந்த நேரத்தில் முன்னால் இருந்த போரிட்டுக்கிட்டு இருந்த கருங்கைவாணனை நோக்கி வேகமாக வந்தார் மையூர்கிழார். 2 பக்கமும் தலைமை தளபதிகள் பதற்றத்தோடு இருந்தாங்க. முடியனை பார்த்து தேக்கன் சொன்னார், நாகக்கரட்டிலிருந்து மறுபடியும் குறிப்பொலி கேட்டுக்கிட்டே இருக்கு. இரவாதனோட படை தனிச்சு போய் மாட்டிக்க கூடாது. நீ உடனடியாக இந்த இடத்துல இருந்து அவனோட போய் சேரு அப்படின்னாரு. இந்த பக்கம் திடீர்னு மையூர்கிழார் வந்து நிற்கிறத கருங்கைவாணன் பார்த்துட்டு கேட்குறான், என்னாச்சு அப்படின்னு. எதிரிகளோட குதிரைப்படையை வந்து பின்புறமாக உள்ளே இழுத்து சூழ்ந்து தாக்கி அழிக்கிறதுக்கான உத்தியைத்தான் நம்ம வகுத்தோம். ஆனால் அவங்க நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் மூஞ்சலையே உடச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னாரு. என்னது, மூஞ்சலோட காப்பரணை உடைச்சிட்டாங்களா? வறட்சி ஆயிட்டான் கருங்கைவாணன். ஆமாம், அதனால தான் நான் இங்கே வேகமாக வந்தேன். நீங்கள் உடனடியாக இந்த இடத்த விட்டு மூஞ்சலை நோக்கி போகணும். இந்த பக்கம் தேக்கன் பதறி போய் பேசுகிறாரு. நீ இந்த இடத்த விட்டு போ, முதல்ல என்னமாவது செய், ஏதாவது செஞ்சு இரவாதனுக்கு தீங்கு நேராமல் தடுத்துரு அப்படிங்கிறார். முடியன் கடுமையான சினத்தோட பதில் சொன்னான். கருங்கைவாணனும் வெறுகாலனும் சேர்ந்து நின்று தாக்கிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த இடத்த விட்டு அகன்று போனால் நம்ம தேர்ப்படையை பெருஞ்சேதத்துக்கு உள்ளாக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து எதிரிகளோட மொத்த படையை கிழிச்சுக்கிட்டு போய் நான் மூஞ்சல் வரைக்கும் போகிறது வந்து இயல்ற செயல் இல்லை. பரவாயில்ல, ஏதாவது ஒரு முயற்சி செய், இந்த இடத்த விட்டு போ அப்படின்னாரு தேக்கன். எதிரி உன்னையையும் என்னையையும் குறிபார்த்து தான் தேர்ப்படையில் வலிமை கொண்ட தாக்குதல் நடத்துகிறான். நான் இந்த இடத்த விட்டு போனால் உன்னையோ விண்டனையோ நான் இழந்துருவேன். அதே நேரம் மூஞ்சலுக்கும் என்னால் போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி கத்துனார் முடியன். அம்ப நானில் தொடுத்துக்கிட்டே. மையூர்கிழார் வந்து சொன்ன செய்தியை கேட்டு கோவத்தில் கத்துறான் கருங்கைவாணன். நான் இந்த இடத்த விட்டு இப்போ போக முடியாது. இந்த இடத்த விட்டு நான் போனேன்னா நம்ம தேர்ப்படையை முழுசாக இழந்துடணும். எதிரிப்படையோட தலைமை தளபதி முடியனோட தாக்குதலை வந்து ஒரு பொழுது கூட வெறுகாலனால் தனித்து தாங்கவே முடியாது. குதிரைப்படையையும் யானைப்படையையும் இழந்து நிற்கிறோம் நம்ம ஏற்கனவே. அதே மாதிரி தேர்ப்படையும் மொத்தமாக போயிடும். அதனால் இந்த இடத்த விட்டு போகிறத அறிவினோம் அப்படிங்கிறான் கருங்கைவாணன். அப்படின்னா இரவாதனை நான் இன்னைக்கு காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு தேக்கன் ஒரு பக்கம் கத்துறாரு. அதே சமயம் அப்படின்னா மூஞ்சலை காப்பாற்றவே முடியாதா கதர்னாரு மையூர்கிழார். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.